வாக்குரிமை கிடைச்சா மட்டுமே ஜனநாயகம் எல்லாம் சரியா போயிடுமா, ஜனநாயகம் வந்துருச்சான்னு கேட்டா டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்றாரு, இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது முக்கியமானது 4 விஷயங்கள். ஒன்று, இந்த குடும்ப பாரம்பரியம். ஐ மீன் ஒரு குடும்ப ஆட்சியின் கீழ் இயங்குவது. இது வந்து ஜனநாயகத்திற்கு மிக எதிரானதுன்னு சொல்றாரு. அதே போல சாதிய அமைப்பிலான கட்டுமானம். ஒரு சாதி அமைப்பிலான கட்டுமானத்தை நீங்க வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை நீங்க செயல்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதே போல மத அடிப்படையிலான கட்டுமானம். ஒரு மதத்துவ கருத்தியலை, ஏதாவது ஒரு மதம் சார்ந்த கருத்தியலை வச்சு நான் ஜனநாயகம் பண்றேன்னு சொன்னா ஜனநாயகம் வந்து கிடையாது. அடுத்தது மிக முக்கியமானது ஹீரோ வர்ஷிப். அது ஒரு நாயக வழிபாடு. இன்னைக்கு வந்து குறிப்பா சொன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து நாட் ஒன்லி ஒரு சினிமால இருந்து வந்தாதான் அவங்க வந்து நாயக வழிபாடுல இருக்கான்னு கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்களுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாயக வழிபாடு அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு குடும்ப ஆட்சியாக இருந்தாலும், ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு கட்டுமானமாக இருந்தாலும், ஒரு மத அடிப்படையிலான கட்டுமானமாக இருந்தாலும், நாயக வழிபாடாக இருந்தாலும், இது எது ஒன்றுமே இருக்கும் பொழுது அவை வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 4த்தின் கீழ தான் நம்மை வந்து ஆட்சி செய்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆளப் போகிறேன் என்று துடிக்கிறவர்களும் இதுல வந்து ஒரு வழிபாட்டை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஜனநாயகம் என்பது ஒரு தனி மனிதனால் நிகழ்த்தப்படுவது கிடையாது. ஒரு ஜனநாயகன் உருவாகினால் இங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒவ்வொருவரும் ஜனநாயகர்களாக உருவாகினால்தான் உண்மையான ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்த முடியும். சரி, ஓட்டு போடுறதுக்கு வருவோம். சரி, எப்படி ஓட்டு போடலாம் அப்படின்னா, இப்ப எனக்கு எனக்கு என்ன தோணும்? இப்ப நான் வந்து ஒரு தொகுதியை சார்ந்திருக்கேன். இப்ப நான் வந்து திருத்தணி என்ற ஒரு தொகுதியை சார்ந்திருக்கேன். சோ என் தொகுதியில வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படிப்பட்டவர்? அவர் வந்து ஊழல் பண்ணாதவரா இருப்பாரா? இல்ல உண்மையாகவே வந்து மக்களுக்கு பணி செய்யக்கூடிய நபரா வந்து இருப்பாரா? இதையெல்லாம் பார்த்து நம்ம ஓட்டு போடுன்னு சொன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாரும்? அதெல்லாம் நீ ஏன் பார்க்க போற? யாரோ ஒருத்தர் சிஎம் ஆக போறாங்க. யார் முதலமைச்சரோ அவரை பார்த்து தான் வாக்களிப்ப வேணும்னு சொல்லுவாங்க. உன் ஊர்ல யார் நின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பிரச்சாரம் எல்லாம் பண்ண வருவாங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒருபொழுதும் நம்பி விடாதீர்கள். நான் வந்து இவருக்கு தான் வாக்களிக்க போறேன். இவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும். அதனால அந்த முதலமைச்சர் ஆகக்கூடியவர் யார கை காட்டினாலும் வந்து என் தொகுதியில் இல்லைன்னா அவருக்கு ஓட்டு போட்டுன்னு நினைச்சு நம்ம ஓட்டு போட்டா நம் தொகுதி மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திக்க நேரிடும். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களே முக்கியமானவர்கள். நான் முதலமைச்சருக்காக தானே வாக்கு செலுத்த போறேன்னு சொன்னா கிடையாது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்துதான் முதலமைச்சரையோ பிரதமரையோ தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்போ நம்ம தொகுதியில் நிற்கக்கூடியவர் மக்களுக்காக பணி செய்வாரா, அவர் மக்களின் பக்கம் நிற்பாரா என்கின்ற தெளிவு நமக்கு வந்து கிடைக்க வேண்டும்.